ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி சமையல். நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, வீட்லேயே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஹெல்த்தியாக நெல்லிக்காய் வச்சு எப்படி ஊறுகாய் போடலாம் அப்படின்றத தான் செஞ்சு காட்ட போகிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, வெந்தயம், கடுகு, கட்டி பெருங்காயம் 4லேருந்து 5 துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கிலோ நெல்லிக்காய் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஊறுகாய் போட்டிருக்கேன். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். 1/2 கப் அளவுக்கு கல்லுப்பு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண நெல்லிக்காய் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் உப்பு சொல்லியிருந்தேன், அதில் பாதி உப்பை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. காய் இந்த மாதிரி உப்புலேயே வேகிறப்ப தான் ஊறுகாய் கெடாமல் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ஆகும் காய் வேகிறதுக்கு. நடுவில் அப்பப்போ எடுத்து குலுக்கி விடுங்க. அப்போ தான் காய் நல்லா ஈவனாக வேகும். 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் வெந்திருக்கான்ட்டு எப்படி செக் பண்ணலான்னா, இந்த மாதிரி காய் வெடிப்புட்ருக்கும். நம்ம முழு காயை தான் போட்டோம், கட்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா வெடிப்புட்டு கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா காய் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காய் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி உரிச்சிட்டு அதுலேருந்து சீட் வெளியே எடுத்துடலாம். எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள். காய் நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஈஸியாக உரிக்க வரும் உங்களுக்கு. நெல்லிக்காயிலே 2 ரகம் இருக்குது. கெட்டிக்காய், நீர்க்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் கெட்டிக்காய் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா, கெட்டிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும் கலரு. அதே நீர்க்காய் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஃபுல் காயும் உரித்து சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு காயை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஊறுகாய் நல்லா தொக்காக கிடைக்கும். பத்தையாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தொக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் காய் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இது நம்ம காய் வேக வச்ச தண்ணி. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியில் தான் எல்லா எசன்ஸும் இருக்கும். நம்ம காய் வதக்கும் போது இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிடலாம். ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொடி அரைச்சிக்கலாம். பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 4லேருந்து 5 துண்டு கட்டி பெருங்காயம். இந்த அளவு எல்லாமே 1 கிலோ நெல்லிக்காய்க்கான அளவு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாணலியில் போட்டு தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நான் 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடுகு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். 3 டேபிள் ஸ்பூன் பொடி அரைக்கிறதுக்காக, 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊறுகாய் செய்யும் போது தாளிக்க யூஸ் பண்ணுங்கள். கடுகு வறுக்கும் போது நல்லா வாசம் வரும். அதே சமயம் பட்டுன்னு பொரியும். இந்த மாதிரி பொரியிறப்போ நீங்கள் வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம், பெருங்காயம், கடுகு 3மே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பொடி நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த ஊறுகாயில் இந்த பொடியை ஆட் பண்ணும் போது நல்லா கம்மன்னு செம்ம வாசனையாக இருக்கும். ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலியில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அளவு நல்லெண்ணெய் சொல்லியிருந்தேன். 2 கப் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சொன்னேன். அந்த கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பட்டுன்னு பொரியணும். நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பட்டுன்னு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வேக வச்சுருக்க நெல்லிக்காய் மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. காய் ஆட் பண்ணிவிட்டு நான் உப்பு சொல்லியிருந்தேன்ல, 1/2 கப் உப்பு. அதில் பாதி நம்ம நெல்லிக்காய் வேக வைக்கும் போது யூஸ் பண்ணோம். மீதி இருக்கிறத இப்போ இந்த காயோடு சேர்த்து வதக்கிடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சப்போஸ் பொடி உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க.
காய் நல்லா எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்குங்க. காய் பத்தை பார்த்திங்கன்னா முழுசாக இருக்குது. எனக்கு அது பாதியாக வேணுன்றதுனால நான் இது மாதிரி நல்லா அதை குத்தி விட்டுக்கிறேன். நீங்கள் முழுசாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிட்டு இதில் நான் இப்போ வந்து நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணுறேன். நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா காயை வதக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொதன்னு ஆகிட்டு உங்களுக்கு ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். தண்ணியில் தான் பார்த்திங்கன்னா எசன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அது இதிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் மேலே நல்லா கக்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லெண்ணெயில் இந்த காயை வதக்கும் போது ஒரு நல்ல வாசம் வரும். அதே சமயம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெய் மேலே எப்படி கக்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து சீக்கிரமாக கருகிடும். காய் வதக்கின சூடுலேயே இந்த மிளகாத்தூள் வந்து குக் ஆகிட்டு பச்சை வாசனை போயிடும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, வெந்தயம், கடுகு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பொடியை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூளும் இந்த பொடியும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இல்லைனா கருகிடும். மிளகாய்த்தூள் அந்த சூடுலேயே வெந்துடும். பொடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்ச பொடி தான் அது. அவ்வளோதான், சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எந்த வித ப்ரெசர்வேட்டிவ்ஸுமே யூஸ் பண்ணல. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சி இருக்குது நெல்லிக்காயில். இப்படி நம்ம அதை வீட்டிலே செஞ்சு சாப்பிடும் போது கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா சூடு ஆறின பேருக்கு ஒரு க்ளீனான கிளாஸ் ஜார்லேயோ இல்லைனா செராமிக் ஜார்லேயோ ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணி படாமல் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாது ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye friends.